என்னோட அடுத்த கேள்வி வந்து உங்களோட அடுத்த படைப்புகளான கொள்ளிடம், கற்றதனால் ஆய பயன் அண்ட் பொன்னியின் செல்வனோட சுருக்க கதையும் நீங்க தான் எழுதியிருக்கீங்க. ஸோ நான் அந்த புக்லாம் படிச்சிருக்கேன். அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கற்றதனால் ஆயப்ப என் கதை வந்து என்னுடைய கதைன்னு சொல்ல முடியாது. நான் தான் எழுதினேன். ஆனா அதுக்கு மூல காரணம் வந்து இந்த நம்ம நிகழ்வுல பங்கேற்ற பொன்னுசாமி. அந்த கதையில நம்ம டெட்ராய்ட்ல இருக்கிற பொன்னுசாமி ஒரு கதாபாத்திரமா இருப்பார். அந்த கதைய பொன்னுசாமி சொல்றதா தான் இருக்கும். பொன்னுசாமி 1980, 84ல திருச்சியில படிக்கும்போது, அதே அவருடைய கல்லூரி விடுதியில அவரோட தங்கியிருந்த நண்பர் தான் பாஸ்கர். இந்த பொன்னுசாமி எனக்கு 1990கள்ல பழக்கம் ஏற்பட்டதிலிருந்து, இந்த பொன்னுசாமி எப்ப பார்த்தாலும் அந்த பாஸ்கருடைய கதைய சொல்லிக்கிட்டே இருப்பார். பாஸ்கருக்கு அவருக்கு அப்புறம் பாஸ்கர் அமெரிக்கா போயிட்டாரு. எப்ப பார்த்தாலும் அந்த பொன்னுசாமிக்கு அந்த பாஸ்கர் கதைய சொல்லும்போது ரொம்ப நெகிழ்வா இருக்கும். இப்படியே சொல்லி சொல்லி ஒரு 20, 30 வருஷம் இந்த டிராவல். 1990கள் ஆரம்பிச்சு 2020 வரைக்கும் பொன்னுசாமி அமெரிக்கா போன பிறகு, இந்தியாவுக்கு வரப்பலாம் ஏதாவது ஒரு தருணத்துல பாஸ்கர பத்தி சொல்லுவார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு முறை பாஸ்கர் சாரி பொன்னுசாமி இந்தியாவுக்கு வந்திருக்கப்ப, நானும் பொன்னுசாமி திருச்சி போய் அந்த இடம், அந்த ஊர்லாம் கூட வந்து தேடி பார்த்தோம். அந்த பாஸ்கருடைய உறவினர். ஏன்னா பாஸ்கர் இறந்துட்டார். அவர் வந்து அவருடைய கதை என்னன்னா, பிஹெச்டி பண்றதுக்காக ஒரு பாஸ்கர் 1978ல ஒரு புரொஃபசர்ட்ட பதிவு பண்ணார். அந்த புரொஃபசரோட ஈகோவால ஒரு 1990 வரைக்கும் அந்த பிஹெச்டி பண்ண முடியாம தடுத்துட்டார். இவரும் இந்த பாஸ்கர் போராடுறான், அழுவுறான், கதறாரு. அவர விடவே இல்ல. அது ஒரு பெரிய போராட்டம். ஒரு புரொஃபசர் அந்த பையன பழி வாங்குனது. அத நேரடியாக பார்த்த சாட்சி தான் முனுசாமி. பாஸ்கருக்கு துணையா இருந்திருக்காரு. முனுசாமி கூட பெருமையா சொல்லுவாரு. பாஸ்கர் தான் என்ன சென்னைக்கு கொண்டு வந்து, நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல சேர்றதுக்கு காரணமே பாஸ்கர் தான். என்ன சென்னைக்கு வந்தது திருச்சியோடயே படிப்பு தொடங்கி. அவ்வளோ பெரிய அந்த பாஸ்கர் பின்னாடி இங்கெல்லாம் 12 வருஷம் இந்தியாவுல போராடி முடிக்க முடியாத பிஹெச்டி. ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்காலரோட சேர்ந்து அப்புறம் ஆஸ்திரேலியா போய் பிஹெச்டி அங்க முடிச்சுட்டு தான் அப்புறம் நாசால வந்து அவர் ஜாயின் பண்ணார். இது எல்லாமே பொன்னுசாமி சொன்னது. அது பொன்னுசாமி சொல்றத கேட்டு கேட்டு நாங்க 2 பேரும் அது சினிமாவுக்குலாம் கூட கதையா சொன்னோம். சரின்ட்டு தான் ஒரு பொன்னுசாமி ஒரு சமயம் இங்க வந்திருந்தது. கிடுகிடுன்னு ஒரு 150 புத்தகமா எழுதணும். அது எல்லாருக்குமே அது புத்தகம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப இதுதான் என்னுடைய கற்பதனால் ஆயம். இன்னொன்னு கொள்ளிடம்ங்கிறது எங்க ஊர் வந்து கொள்ளிடக்கரையோரம். நீங்க தமிழ் இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா, காவிரிய பத்தி தான் எல்லா பதிவுகளும் இருக்கும். காவிரி தான் ஒரு பெரிய ஆறா இருக்கும், வைகையா இருக்கும். ஆனா கொள்ளிடம் வடிகால்னு சொன்னா கூட தமிழ்நாட்டிலே மிக அகலமான ஆறுன்னு பார்த்தா கொள்ளிடம் தான். அதிகமான தண்ணீர் 4,00,000 கனஅடி வினாடிக்கு கடலுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை வாய்ந்தது. நீளம் குறைவு 140 கிலோமீட்டர். ஆனா அந்த கொள்ளிடத்த பத்தி எதுவுமே நம்ம ஊர்ல எந்த பதிவுமே இருக்காது. எதுக்காக அப்படி வச்சிருக்காங்க யாரும் எழுதலையோ என்னன்னு எனக்கு தெரியல. எங்க ஊர் ஆற்றங்கரையில இருந்து எங்களோட வாழ்க்கையில அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் அந்த ஆறு இன்னைக்கும். அப்ப 1970, 80கள்லாம் எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் கிடையாது. இந்த உயர்நிலை பள்ளிக்கூடம். எங்க ஊர் மக்கள் அந்த ஆற்ற 1 கிலோமீட்டர் அகலம் உள்ள அந்த ஆற்ற நீங்க உங்க ஊர் செங்கல்பட்டு பாலாறு போல 3 மடங்கு அகலமா இருக்கும். அத கடந்து போகணும். அதுல தண்ணீல போகணும், ஓடத்துல போகணும். அதனால பெண்கள்லாம் அந்த காலத்துல 8வது தாண்டி படிக்க மாட்டாங்க. அப்படி தண்ணீல இறங்கி போகணும். அது ஒரு போராட்டம். அ பிறகுதான் எங்க ஊர்ல பள்ளிக்கூடங்கள்லாம் வந்தது. உயர்நிலை பள்ளி. 1880 அந்த அனுபவத்த வச்சு அத எழுதலாம்ன்ட்டு எழுதின பொழுது தான் கொள்ளிடம். 2வது சிறு வயசுல எங்க ஊர்ல மீன் வந்து தாராளமா கிடைக்கும். மீன் வந்து ஒரு வயல்ல, நெல்லு வயல்ல, வாய்க்கால்ல, குளம், குட்டையில எங்க பார்த்தாலும் மீன் இருக்கும். விரால் மீனு, கெண்டை மீன் தான். இப்பல்லாம் அந்த ரசாயன உரங்கள், யூரியா, பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்த பிறகு மீனு தான். இந்த நாட்டு மீன்ங்கிற வகையே எங்க ஊர்ல கிடையாது. ஒரு காலத்துல மழை பெஞ்சா ரோட்டுக்கு மீன் வந்துரும். அப்படிலாம் நாங்க மீன் பார்த்தோம். சிறு வயசுல 1070 அந்த அனுபவம் தான் கொள்ளிடம். அதுவும் ரொம்ப மிகவும் நல்லா இருக்குங்க.